வெல்கம் டு மை சேனல். என்னோட சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா நோட்டிஃபிகேஷன்ல வரும். என்னோட சேனல் பிளேலிஸ்ட்ல ஆல்ரெடி நான் நெயில் லிக்விட் எப்படி மேக் பண்ணணும் அப்படின்ற ஃப்ரீ கோர்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா, அந்த கிளாஸ்ல நீங்க பார்த்துக்கலாம். இன்னைக்கு கிளாஸ் 32. ஸோ எலஃபண்ட் தான் எப்படி வந்து ட்ரா பண்ணணும், அட்வான்ஸ்ட் எலஃபண்ட் எப்படி ட்ரா பண்ணணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப 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 ஈஸியாக நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லித்தரேன். ஸோ இந்த கிளாஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நான் போட்டிருக்கிற எல்லா கிளாஸும் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ அவுட்லைன் மட்டும் நீங்கள் அழகாக எடுத்துட்டிங்கன்னா போதும். நீங்கள் வந்து எலஃபண்ட் வந்து சூப்பராக ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ வாங்க ஃபஸ்ட்டு ஸ்டெப் எப்படி போடுறது அப்படின்றத நான் சொல்கிறேன். ஸோ 6 இருக்குல்ல, 6 வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஆப்போசிட் சைடாக 6 மாதிரி போட போகிறீங்க. ஃபஸ்ட்டு லென்த்தாக ஒரு லைன் போட்டு கீழே இந்த மாதிரி என்ன பண்ணணும்னா சுழிச்சு விடணும் லைட்டாக. ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. செகண்ட் ஸ்டெப் சேம் அதே மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு ஸோ இப்போ மேலே என்ன பண்ணணும், அங்கேருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி கர்வ், சரிங்களா? ஸோ லைட் கர்வ் எடுத்துட்டு காது இருக்க மாதிரி நான் வரைகிற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ தேர்ட் ஸ்டெப்பில் செகண்ட் ஸ்டெப்பில் என்னெல்லாம் பண்ணணும், ஸோ அது எல்லாத்தையுமே தேர்ட் ஸ்டெப்பில் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஹெட் பார்ட் வரைஞ்சிட்டேன், காது வந்து வரைஞ்சிட்டேன். ஸோ எப்படி வேணாலும் வரையலாம். நான் முன்னாடி ஒன்று வரைஞ்சிருக்கேன்ல, ஸோ இந்த மாதிரி நீங்கள் வரையலாம். அண்ட் தேர்டாக வரைஞ்சிருக்கலாம், அப்படியும் வரையலாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி, ஸோ யானையோட வாய் இருக்குல்ல, அந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். அந்த வாயோட சென்டர் பார்ட்டில் என்ன பண்ணணும், இந்த தந்தம் இருக்க மாதிரி வரையணும். வரைஞ்சிட்டு இப்போ அந்த வாய்க்கும் அந்த தந்தத்துக்கும் சென்டரில் கேப் இருக்குல்ல, அங்கேருந்து ஆல்ரெடி தும்பிக்கை வரைஞ்சிருக்கும்ல, ஸோ அது கூட கனெக்ஷன் பண்ணணும். ஸோ இதுதான் வந்து ஹெட் பார்ட்டு. ஸோ அவ்வளோதான், ஹெட் பார்ட் முடிஞ்சுது. அடுத்து வந்து பாடி பார்ட் வந்து எப்படி போடலாம் அப்படின்றத நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ வந்து லெஃப்ட் சைடு, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு வந்து இந்த யானை வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணியிருக்கேன்னா, ஸோ ஃபுல் பாடியாக வரையும் போது நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி நான் வரைஞ்சி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி 6 மாதிரி போட்டுட்டேன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்க்குற மாதிரி நான் சொல்கிறேன். ஸோ மேலே இந்த மாதிரி ஹாஃப் கர்வ் மாதிரி போட்டுட்டு காது வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. காது போட்டுட்டு யானையோட வாய், ஸோ அந்த காது கிட்டேருந்து என்ன பண்ணணும், இப்படி கீழே பார்த்த மாதிரி போட்டுட்டு அங்கேருந்து என்ன பண்ணணும், தந்தம் வந்து வரையணும். யானையோட தந்தம் வரைஞ்சிட்டு இப்போ அது ரெண்டுத்துக்கும் சென்டரில் அந்த பாயிண்ட் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து கீழே இந்த தந்தத்துக்கு கூட என்ன பண்ணணும், கனெக்ஷன் பண்ணிக்கணும். இப்போ பாடி பார்ட்டுக்கு என்ன பண்ணணும், அந்த ஃபோர்ஹெட் இருக்குல்ல மேலே, ஸோ அதுக்கு நேரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி உங்களுக்கு அந்த யானை எந்த அளவுக்கு நீங்கள் பெருசாக வேணுமோ, ஸோ அதுக்கேற்ற மாதிரி வரைஞ்சிட்டு இந்த மாதிரி கீழே வந்து இப்படி லைன் டாட் டாட்டாக வச்சு கொண்டு வந்துடுங்க. அண்ட் அந்த யானையோட வாய் இருக்குல்ல, ஸோ லீஃப் மாதிரி போட்டோம்ல, அதனோட சென்டர்லேருந்து என்ன பண்ணணும், இந்த மாதிரி லைன் வந்து வளைச்ச மாதிரி போட்டுக்கோங்க. டாட் டாட்டாக ஃபஸ்ட்டு வச்சு போட்டுக்கோங்க, அதுக்கப்புறமா திக் பண்ணிக்கோங்க. லைட்டாக போடுங்க ஃபஸ்ட்டு எப்போவுமே. ஸோ இப்போ பாடி பார்ட் வந்து நான் வரைஞ்சிட்டேன். ஸோ அடுத்து கால் தான் நான் வரைய போகிறேன். இப்போது இந்த கீழே இருக்குல்ல, ஸோ இங்கேருந்து என்ன பண்ண போகிறேன், இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக லைன் பா ஷேப் இருக்குல்ல, ஸோ அந்த பா ஷேப்பை இந்த பக்கம் சாஞ்ச மாதிரி நான் வரைய போகிறேன். அடுத்த சைடும் இந்த பா ஷேப் மாதிரி தான் வரும், பட் அதுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்க மாதிரி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். சேம் இப்போ இதே லென்த்துக்கு என்ன பண்ணணும், இந்த பக்கமும் என்ன பண்ணணும், கீழே கால் வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ நான் எப்படி ட்ரா பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஒரு கால் வரைஞ்சிட்டேன்னா, ஸோ அந்த பாடி பார்ட்டோட கனெக்ஷன் பண்ண மாதிரி இருக்கும். பேக் சைடில் இந்த மாதிரி ஒரு ஸ்லாண்டிங்காக லைன் போட்டு ஆல்ரெடி வரைஞ்சிருக்க லைனோட கனெக்ஷன் பண்ணிவிட்டு, சென்டரில் இந்த 2 காலுக்கும் அந்த 2 காலுக்கும் ஒரு கனெக்ஷன் லைன் போட்டிங்க அப்படின்னா எலஃபண்ட் நமக்கு கிடச்சிரும். ஸோ பேக் சைடில் அந்த வால் சொல்லலை, யானையோட வால், ஸோ அது இப்படி தான் வரையணும். கீழே அந்த கால் கிட்ட வரைக்கும், காலுக்கு மேலே வரைக்கும் என்ன பண்ணணும், 2 லைன் இந்த மாதிரி சின்னதாக ட்ரா பண்ணிவிட்டு கீழே இந்த மாதிரி திலகம் ஷேப் வந்து இருக்க மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போது இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன், அதாவது எல் மாதிரியும் போட்டுட்டு அகைன் இன்னொரு லைன் போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போது நான் வந்து ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப 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 ஈஸி இந்த யானையோட பாடி பார்ட்ஸ் வரைகிறது. யானையோட அவுட்லைன் எடுக்கிறதே நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ நான் சொல்கிற இந்த ஸ்டெப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிடலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். கிரிட்ஸு, நெகட்டிவ் ஃபில்ஸு, பேசிக் ஃபில்ஸு. ஸோ உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ ஃப்ளார்ஸு, பேசிக் ஃப்ளார்ஸு, ஃப்ளோரல் டிசைன் அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் இதுக்குள்ளே என்ன பண்ணிக்கலாம் போட்டுக்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லைட்டாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு ஜிக்ஸாக் லைன் இருக்குல்ல, ஸோ அதுதான் வந்து நான் போடுறேன். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ நீங்கள் எப்படி வேணாலும் எது வேணாலும் இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம். யானையோட இந்த அவுட்லைன் மட்டும் நீங்கள் அழகாக எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். இதெல்லாம் வரைகிறது வந்து அவ்வளோ பெரிய கஷ்டம்லாம் இல்லை. ரொம்ப 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 சிம்பிள். ஸோ சென்டரில் நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். ஸோ இந்த கிரிட்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம கிரிட்ஸ் கிளாஸில் உங்களுக்கு நான் போட்டிருப்பேன். ஸோ அங்கே போயிட்டு பாருங்கள். நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அந்த 2 லைனும் நான் என்ன பண்ணிக்கிறேன்னா திக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ ஹம்ப்பு போட்டிருக்கலாம், அதை சுற்றி நீங்கள் டாட் வச்சுக்கலாம். அண்ட் யானையோட கால் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து கீழே என்ன பண்ணணும், பிக் ஹம்ப் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் வந்து எடுத்துடலாம். இந்த யானைக்கு மேலே கொடை இருக்க மாதிரி வரைஞ்சிக்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்ட் அப் டிசைனாக என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். அந்த கொடை வந்து கரெக்டாக இந்த யானையோட சைஸ்லேயே இருக்கணும். அதை விட சின்னதாக இருக்கக்கூடாது. அந்த யானையை விட பெருசாக இருக்கலாமே தவிர, மேலே அந்த கொடை மாதிரி வரைகிறோம்ல, ஸோ அது வந்து கரெக்டாக யானையோட சைஸ்லேயே வரைஞ்சிக்கோங்க மேலே. அதை விட சின்னதாக போடாமல், அதை விட பெருசாக இருந்தால் ஓகே தான். இல்லை இந்த மாதிரி கரெக்டான சைஸில் வரைஞ்சாலும் ஓகே தான். ஸோ அந்த ஹாஃப் சர்க்கிள் மாதிரி போட்டுட்டு கீழே அந்த மாதிரி கர்வ் லைன்ஸ் மாதிரி நான் போட்டுக்கிறேன். ஸோ கரெக்டாக சென்டரில் இந்த மாதிரி 3 லைன் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே நீங்கள் என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ மேலே வந்து நான் வந்து அந்த கோபுரம் ஷேப்புக்கு வந்து நான் ட்ரா பண்ணலை. ஸோ இதுக்கு முன்னாடி பீகாக்கோட ஸ்டார்ட் அப் டிசைன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அங்கே என்ன பண்ணணும், அதே மாதிரி தான் இங்கேயும் இந்த மாதிரி 2 லேயர் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே கோபுரம் ஷேப் இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே இந்த மாதிரி போட போகிறீங்கன்னா அவுட்லைன் வந்து எப்போவுமே ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. அவுட்லைன் ரொம்ப லைட்டாக எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும், கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், கீழே அந்த கர்வ் லைன் வந்து நான் திக் பண்ணிக்கிறேன் ஒரு லைனு. அதுக்கப்புறம் தின் லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி வந்து பீகாக்கோட கிளாஸில் வந்து பார்த்தோம்ல, ஸோ சேம் அதே மாதிரி தான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் போட்டுட்டு வரேன். ஸோ அப்படியே நீங்கள் போடலாம், இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது போடணும்னு தோணுச்சுன்னா நீங்கள் அதுவும் போடலாம். இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், அந்த 2 லைனுக்கு சென்டரில் என்ன பண்ணலாம், ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு கீழே வந்து சும்மா ஏதாவது தொங்குற மாதிரி பெல் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ அந்த லைன் போட்டு லைட்டாக டாட் வச்சிங்க அப்படின்னா இந்த ஃப்ளார் எல்லாம் கட்டி தொங்க வச்சுருப்பாங்களே, ஸோ அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபில் பண்ணிட்டேன். ஸோ அவ்வளோதான். கீழே பார்த்தீங்கன்னா யானையோட கால் ஃபஸ்ட்டு பிக் ஹம்ப் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அது நல்லாயிருக்கும். பிக் ஹம்ப் வந்து போட்டுட்டு அதுக்கு மேலே என்ன பண்ணுங்கன்னா திக் பண்ணிக்கோங்க லைனை. ஒரு லேயர் வந்து திக்காக போட்டுட்டு அதுக்கு மேலே தின் லைன் போட்டு நீங்கள் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். 2 லைன் வந்து தின் லைன் போட்டுட்டு ஹம்ப் ட்ரா பண்ணாலும் பண்ணலாம், இல்லை அப்படியே விட்டாலும் விடலாம். ஸோ இப்போ அந்த யானையோட தந்தம் இருக்குல்ல, ஸோ அங்கே வந்து சும்மா லைட்டாக இந்த மாதிரி ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கலாம். யானையோட ஐஸ் பார்ட்லாம் நீங்கள் வந்து பயப்படவே வேண்டாம். ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ரொம்ப 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 ஈஸி. ஸோ வேறு எங்கேயாவது ஷேடிங்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம்.
ஐஸ் பார்ட் வந்து ஆல்ரெடி நம்ப பிரைட் க்ரூமுக்கு பார்த்தோம்ல? ஸோ சேம் அதே மாதிரி தான். கொஞ்சம் வளைச்ச மாதிரி இருக்கணும் ஐப்ரோஸு, ஐஸ் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சுக்கோங்க. அது போதும். பார்க்கறதுக்கு எலஃபண்ட் வந்து பார்த்துட்டு இருக்க மாதிரி இருக்கணும். ஸோ எலஃபண்ட் அது பார்க்கறதுக்கு தெரியணும். அவ்வளோதான். ஸோ லாஸ்ட்டா வந்து எனக்கு வந்து கொஞ்சம் பேஸ்ட் வந்து நான் நெறைய வந்து ப்ரெஸ் பண்ணிட்டேன்னு நெனைக்கிறேன். அதனால தான் லாஸ்ட்ல அந்த மாரி இருக்கு. ஸோ ஐஸ்க்கு பக்கத்துல. ஸோ அந்த மாரி பண்ணாம மெலிசா போட்டுக்கோங்க நீங்க. ஸோ இப்ப அங்கங்க வேணும் அப்டின்னா, நீங்க வந்து ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இந்த எலஃபண்ட் வந்து நீங்க ஸ்டார்ட் அப் டிசைனா யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ இங்க இந்த தந்தத்துக்கும் அந்த காது இருக்குல்ல, எலஃபண்ட்டோட காது. ஸோ அங்க கேப்ல என்ன பண்ணலான்னா, இந்த மாரி 2 லைன் வந்து போட்டுட்டு, கீழ மட்டும் வைன்ஸ் மாரி போட்டுக்கோங்க. அதாவது மணி தொங்குற மாதிரி. மத்த இடத்துல நீங்க டாட் வச்சுக்கலாம். 2 தின் லைன் போட்டுட்டு, ஹம்ப் போட்டுட்டு, கீழ மட்டும் மணி தொங்குற மாதிரி போட்டுட்டு, மேல வந்து டாட் வச்சுக்கலாம். ஸோ இத வந்து நீங்க என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் அப் டிசைனா போட்டுக்கலாம். பின்னாடி வால் இருக்குல்ல, ஸோ அத வந்து நீங்க திக் பண்ணிக்கலாம். ஸோ இப்ப அடுத்து வந்து நான் ஹெட் பார்ட் மட்டும் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஹெட் பார்ட் வந்து வரையறேன். பாடி பார்ட் எல்லாமே ஒரே மாரி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த மாரி கர்வ் மாரி போட்டுக்கோங்க. செகண்ட் ஸ்டெப்ல சேம் அதே மாரி போட்டுட்டு, ஸோ செகண்ட் ஸ்டெப்ல இதே மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ நான் அது அந்த சைடு வரையலான்னு பார்த்தேன். பட் ஸ்பேஸ் வந்து பத்தல. ஸோ அதனால நான் இந்த பக்கம் வரைஞ்சு காமிக்கிறேன். ஸோ இதே மாரி கர்வ் மாரி போட்டுட்டு, லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன பண்ணுங்க, இந்த மாரி யூ மாதிரி போட்டுக்கோங்க. அந்த கர்வ்ல லாஸ்ட்ல இருந்து என்ன பண்ணுங்க, யூ மாதிரி போட்டுட்டு, இப்டி மேல பார்த்த மாரி அந்த லைன வந்து எடுத்துட்டு போயிட்டு வளைச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ அங்க என்ன பண்ணுங்க, இந்த மாரி லைட்டா செமி ஃப்ரில் மாரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடு இருக்க கார்னர்ல காது வரைஞ்சுட்டு, கீழ வந்து வாய் பார்ட் வரைஞ்சுட்டு, அடுத்து தந்தம் வந்து வரைஞ்சுட்டு, இப்போ மேல தும்பிக்கைக்கும், இந்த வாய் பார்ட்டுக்கும், இந்த தந்தத்துக்கும் நம்ம ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி தான். சரிங்களா? ஸோ 2 சைடும் நீங்க போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதனால உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். இந்த மாதிரி கர்வ் மாரி போட்டுட்டு, ஸோ அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சிம்பிள். பெருசாவும் நீங்க போட்டுக்கலாம். இந்த மாரி சின்னதாவும் போட்டு 2 பக்கமும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ அதாவது யானை வந்து தும்பிக்கைய வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும் பார்க்கறதுக்கு அவ்வளோதான். ஸோ இதுக்கு பாடி பார்ட் எல்லாமே ஒரே மாதிரி தான் வரும். ஸோ அது எப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஹெட் பார்ட் வந்து நம்ம வரைஞ்சிக்கலாமா? ஸோ மேலே என்ன சொன்னேனோ அதே மாதிரி இந்த ஹெட் பார்ட்ட வந்து வரைஞ்சுக்கோங்க. காது, வாய் பகுதி இருக்க மாரி வரைஞ்சுட்டு, ஸோ அந்த வாயோட சென்டர் பார்ட் இருக்குல்ல, அங்கருந்து தந்தம் வரையணும். ஸோ இப்போ மேல அந்த தும்பிக்கையிலருந்து கரெக்ட்டா இங்க வந்து கனெக்ஷன் பண்ணணும் அவ்வளோதான். மத்தபடி இந்த பாடி பார்ட் எல்லாம் ஒரே மாதிரி தான். சேம் அந்த ஹெட் பார்ட்டுக்கு நேரா என்ன பண்ணுங்க, பாடி பார்ட் ட்ரா பண்ணுங்க. ஸோ கீழ என்ன பண்ணணும், இந்த வாய் இருக்குல்ல, ஸோ அதனோட சென்டர்லேருந்து இந்த மாரி கர்வ் மாரி கொண்டு வாங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, பா ஷேப் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் அப்படி தான் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுப்பேன். இந்த பக்கம் ஸ்லாண்டிங்கா ஒரு பா இருக்க மாதிரி, இந்த பக்கம் ஸ்லாண்டிங்கா இன்னொரு பா இருக்க மாரி. ஸோ இந்த பா ஷேப்ப இந்த பக்கம் இருக்க மாரி. ஸோ புரிஞ்சுதுங்களா? இதே மாதிரி தான். ஸோ இப்போ சேம் லாஸ்ட்ல வந்து இதே மாதிரி இப்போ இதுக்கு ஆப்போசிட்டா பா இருக்க மாதிரி வரைஞ்சுக்கணும். வரைஞ்சுட்டு இப்போ இந்த பாக்கு ஆப்போசிட்டா இன்னொரு பா இருக்க மாதிரி. ஸோ இப்படி தான் வந்து நான் ஞாபகம் வச்சு ட்ரா பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு எந்த ஸ்டெப் வந்து ஈஸியா இருக்கோ, ஸோ அத வந்து நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான். அடுத்து பின்னாடி வந்து அந்த வால் இருக்க மாரி வரைஞ்சுக்கோங்க. இந்த அவுட்லைன் மட்டும் நீங்க எடுத்துட்டீங்கன்னா, இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும், எப்படி வேணாலும் ஃபில் பண்ணலாம்.
ஸோ மேல வந்து நான் என்ன பண்றேன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி ஸ்லாண்டிங்கா 2 லைன் போட்டுக்கிட்டேன். ஆக்சுவலா இது போடுறதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், கீழ வந்து அந்த பாடி பார்ட் இருக்குல்ல, ஸோ அங்கருந்து என்ன பண்ணுன்னா, ஒரு லென்த்தான லைன் வந்து நீங்க ஃபர்ஸ்ட்டு போட்டுக்கோங்க. ஏன்னா இது பல்லக்கு தான் நான் வரையிறேன். ஸோ பல்லக்கு வந்து இருக்கிற மாதிரி, அது உங்களுக்கு நான் லாஸ்ட்டா போட்டு காமிக்கிறேன். சரிங்களா? ஸோ ஆக்சுவலா அது நான் போட மறந்துட்டேன். ஃபர்ஸ்ட்டு அத போட்டுட்டு, அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க, இந்த ஸ்லாண்டிங்கா 2 லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? 2 பக்கமும். ட்ரா பண்ணிட்டு, அதுக்கு மேல இந்த மாதிரி கர்வ் லைன், ஸோ கீழ பார்த்த மாதிரி என்ன பண்ணணும், ட்ரா பண்ணிக்கணும். ஸோ 2 லைன், ஒரு 3 லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதே மாதிரி. ஸோ முடிச்சுட்டேன். இப்போ அதுக்கு மேல என்ன பண்ண போறேன்னா, டாட் டாட்டா வச்சு இந்த மாரி ஹாஃப் சர்க்கிள் மாதிரி நான் ட்ரா பண்ண போறேன். ஸோ ஹாஃப் சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டேன். ஸோ இதுக்கு மேல ஆல்ரெடி அந்த கோபுரம் ஷேப்க்கு வந்து நம்ம போடுவோம்ல, அதாவது மேல கோபுரம் இருக்க மாதிரினா, இந்த மாதிரி 2 ரோ வந்து போட்டுட்டு, கோபுரம் ஷேப் இருக்க மாரி ட்ரா பண்ணிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ள சேம் நான் போட்டேன்ல, அதே மாதிரி தான் நீங்க போட்டுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாரி அவுட்லைன் நீங்க எடுத்துருங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ஃபில் பண்ணிட்டு வரும்போது ஈஸியா இருக்கும். ஸோ நான் போட்டுட்டேன். இதுதான் வந்து அவுட்லைனு. ஸோ இப்போ இதுக்குள்ள நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஃபில்லிங்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மேல வந்து நான் ஃபில்லிங்ஸ் வந்து குடுக்குறேன். கோபுரம் ஷேப்க்கு நான் ஃபில் பண்ணிக்கிறேன். அண்ட் கீழ 2 லேயர் வந்து போட்டிருக்கேன்ல, ஸோ அதையுமே என்ன பண்றேன், ஃபில் பண்ணிக்கிறேன். திக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே நான் திக் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் இந்த 3 லைன் வந்து போட்டிருக்கோம்ல, ஸோ அதில வந்து என்ன பண்ணுறேன்னா, இந்த மாரி திக் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும், எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து சென்டர்லேருந்து இந்த மாரி 2 கர்வ் லைன், இந்த பக்கம் லெஃப்ட் சைடு போற மாரி, ரைட் ஹேண்ட் சைடு போற மாதிரி நான் போட்டுட்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதனோட சென்டர்லேருந்து என்ன பண்ணுங்க, லைன் வந்து போட்டுட்டு, ஸோ ஷேடிங்ஸ் வந்து நீங்க குடுக்குற மாரி இருந்தா குடுத்துக்கலாம் உள்ள. ஸோ நான் ஷேடிங்ஸ் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் சென்டர்ல வந்து நான் ஜும்காஸ் இருக்க மாதிரி வரைஞ்சுக்கிறேன். நீங்க வந்து இதில ஜும்காஸ் இந்த மாரி இருக்க மாதிரி வரையலாம். இல்ல அப்டின்னா, பிரைடு, குரூமு அந்த மாரி இருக்க மாரி நீங்க வரைஞ்சுக்கலாம். ஸோ அது எல்லாம் நான் இன்னும் பிரைடல் தீம் உங்களுக்கு சொல்லி தரல. ஸோ அது நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, அவங்களுக்கு கூட இங்க என்ன பண்ணலாம், எடுத்துட்டு வந்து சின்னதா வரைஞ்சுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ உள்ள வந்து நான் ஜும்காஸ் இருக்க மாரி வரையிறேன். இந்த மாரிலாம் நீங்க ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்டின்னா, ஸோ ஃபர்ஸ்ட்டு அதுக்கான அவுட்லைன நீங்க எடுத்துட்டாலே போதும். உள்ளலாம் ஃபில் பண்றது ரொம்ப 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 ஈஸி. ஸோ அவுட்லைன் வந்து எப்பவுமே எடுத்துருங்க. ஸோ இப்போ நான் ஜும்காஸ் வந்து ட்ரா பண்ணிட்டேன். ஸோ மேல எல்லாமே என்ன பண்ணுறேன்னா, அந்த சைட்ல வந்து 2 லைன் வந்து போட்டுட்டு, டாட் வச்சுட்டு, ஸோ ஜும்காஸ் இருக்க மாரி சேம் என்ன பண்றேன், அதையும் திக் பண்ணிட்டு, கீழ வந்து லைன் 3 லைன் வந்து போட்டுட்டு டாட் வச்சுக்கிறேன். ஸோ இங்க நீங்க வேற எந்த மாதிரி வேணாலும் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்க இந்த மாரி திக் பண்ணிட்டீங்க அப்டின்னா, கண்டிப்பா அவுட்லைன் வந்து குடுத்து, அத வந்து அழகா வந்து நீங்க என்ன பண்ணணும், போடணும். ஸோ அவுட்டர்ல ஒரு லைன் போடும்போது தான், அது வந்து பார்க்க இன்னும் அழகா இருக்கும். ஸோ அது நீங்க எல்லா டிசைன்ஸ்லுமே நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொல்ல ஒரு வேள மறந்துட்டாலும், நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரிலாம் ட்ரா பண்ண போறீங்க அப்டின்னாலே, ஃபர்ஸ்ட்டு ரொம்ப தின்னா வரைஞ்சுக்கோங்க. ஸோ தின்னா வரைஞ்சிட்டு, அதுக்கப்புறமா நீங்க ஃபில் பண்ணி முடிச்சுட்டு, லாஸ்ட்டா கண்டிப்பா வந்து அவுட்லைன் வந்து குடுக்கணும். அப்பதான் அழகா இருக்கும். ஸோ இப்ப மேல வந்து நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ நான் சொன்னேன்ல, இந்த மாதிரி நீங்க அந்த மாரி லைன் போட்டு உள்ள வந்து இப்படி ஸ்ட்ரெய்ட் லைன், அதாவது ஹரிசாண்டலா ஸ்ட்ரெய்ட்டா லைன் போட்டு கீழ வளைச்ச மாதிரி ஜாயின் பண்ணிட்டு சைட்ல, ஸோ இது போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் இந்த மேல இருக்குல்ல, ஸோ அந்த பல்லக்கே நம்ம வரையணும். நான் வந்து அப்படியே வரைஞ்சுட்டேன். ஸோ மறந்துட்டேன் அதனால தான். ஸோ இப்போ இதுக்குள்ள கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா வந்து நம்ம வந்து ஃபில் பண்ணலாம்.
ஸோ இப்போ நான் வரையிற மாதிரி கர்வ் மாதிரி போட்டுட்டேன். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போடாம, கர்வ் ஷேப் மாரி நான் போட்டுட்டேன். சரிங்களா? ஸோ 2 லைன் போட்டுட்டு, சுத்தி ஹம்ப் வந்து குடுத்துட்டு, இப்போ இதுக்குள்ள நீங்க என்ன வேணாலும், எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து கிரிட்ஸே குடுக்குறேன். பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா நம்ம பார்க்காத கிரிட்ஸ் வந்து உங்களுக்கு நான் குடுக்குறேன். இதெல்லாம் சொல்லி தரலையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க யோசிக்கக்கூடாது. ஸோ ஆல்ரெடி நெறைய நான் சொல்லிக் குடுத்துருக்கேன். அத பேஸ் பண்ணி தான் இது வரும். சரிங்களா? ஸோ ஒண்ணுமே இல்ல. ஸ்லாண்டிங் கிரிட்ஸ் வந்து நான் போட்டுக்கிறேன். போட்டுட்டு உள்ள வந்து அந்த ஷேப்புக்கு ஏத்த மாதிரியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஃபுல் பாக்ஸ் இருக்கா? இல்ல ட்ரையாங்கிள் ஷேப்ல இருக்கா? ஸோ எதுலயும் டச் ஆகாம என்ன பண்றேன், அதே மாதிரி நான் ட்ரா பண்ணிட்டு அத வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்படி தான் வந்து நீங்க எல்லாத்தையும் போடணும். இப்ப இந்த சென்டர்ல நான் வந்து டாட் வச்சுக்கிறேன். அதாவது லைன் வந்து மீட் பண்ணுதுல்ல, ஸோ அந்த இடத்துல நான் டாட் வச்சுக்கிறேன். அவ்வளோதான். ஸோ இப்ப அந்த ஹம்ப் போட்டிருக்கோம்ல, ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா, உங்களுக்கு எங்கெல்லாம் வந்து டபுள் லைன் போட்டு ஹம்ப் போடணும்னு தோணுதோ, ஸோ அங்கெல்லாம் வந்து போட்டுக்கோங்க. ஸோ இப்போ கீழ கால் கிட்ட நான் ஃபில் பண்ணிக்கிறேன். ஸோ சேம் பிக் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிட்டு, திக் லைன் வந்து போட்டுட்டு, இப்போ நான் வந்து அந்த வால் இருக்குல்ல, ஸோ அதுக்கு முன்னாடி டபுள் லைன் போட்டு நான் வந்து ஹம்ப் குடுத்தேனா, ஸோ இப்போ அந்த வாய் பகுதி இருக்குல்ல, ஸோ அதுக்கு கீழ நான் குடுத்துக்கிறேன். ஸோ வேற எங்கேயாவது உங்களுக்கு கேப் இருக்கு, ரொம்ப அதிகமா இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னா, நீங்க எங்க வேணாலும் இப்படி வந்து நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அந்த காது பார்ட்ட வந்து நான் க்ளோஸ் பண்றேன். இந்த பக்கம் ஒரு கர்வ் மாரி போட்டு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ தும்பிக்கை இருக்குல்ல, ஸோ அந்த தும்பிக்கையில பாதி தூரம் வரைக்கும் நான் ஹம்ப் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். தந்தத்துக்கு மட்டும் தான் ஹம்ப் போடணும். மேல அந்த ஹெட் பார்ட்டில இந்த மாரி கர்வ் மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ ஐஸ் பார்ட் என்ன பண்றேன்னா, வரைஞ்சிட்டு, அந்த ஐஸ சுத்தி என்ன பண்றேன், ஐ ஷேப்ல என்ன பண்றேன்னா, மேல ஒரு கர்வ், கீழ ஒரு கர்வ் போட்டுக்கிறேன் நானு தனித்தனி. ஏன்னா இந்த எலிஃபண்ட் வந்து நம்ம ஃபில்லிங்ஸ் வந்து குடுக்க போறோம் ஃபுல்லா. ஸோ இந்த மாரி போட்டுட்டு அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த காது பகுதிக்கு நீங்க என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். அண்ட் கீழ வந்து எனக்கு கொஞ்சம் கேப் இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நான் வந்து டபுள் ரோ ஹம்ப் வந்து போட்டுட்டு, ஸோ கீழ சேம் என்ன பண்றேன், டபுள் லைன் வந்து ட்ரா பண்ணிட்டு ஹம்ப் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த காது இருக்குல்ல, இந்த காதுக்குள்ள நான் வந்து ஸ்ப்ரில் வந்து போட்டுக்கிறேன். மேல அந்த ஹெட் பார்ட்ல நான் ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கிறேன். இப்போ மத்த கேப்லாம் இருக்குல்ல, ஸோ அங்கலாம் நீங்க ஃபுல்லா ஃபில் பண்ணிக்கணும். திக்கா ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப 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 ஈஸி. இந்த எலிஃபண்ட்டையும் நீங்க ஸ்டார்ட் அப் டிசைனா வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ அவ்வளோதான். எங்கெல்லாம் வந்து கேப் இருக்கோ, அங்க எல்லாத்தையுமே நீங்க ஃபில் பண்ணிக்கணும். திக் பண்ணிக்கணும். சரிங்களா? அவுட்லைன் மட்டும் கரெக்ட்டா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ரொம்ப 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 ஈஸி. ஸோ அவ்வளோதான் திக் பண்ணி முடிச்சுட்டேன். அண்ட் அவுட்டர்ல இந்த வால் இருக்குல்ல, ஸோ அதையுமே என்ன பண்றேன், இன்னொரு லைன் வந்து நான் ட்ரா பண்ணிட்டு திக் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான்.
இப்போ இதுக்கு வந்து நீங்க அவுட்லைன் வந்து குடுத்துக்கலாம். ஸோ நான் அவுட்லைன் போட்டுட்டு வந்துட்டேன். ஸோ இதையுமே நீங்க ஸ்டார்ட் அப் டிசைனா யூஸ் பண்ணலாம். ஸோ அடுத்து வந்து 2 எலிஃபண்ட் ஒண்ணா இருக்க மாதிரி உங்களுக்கு நான் வரைஞ்சு காமிக்கிறேன். அத வச்சு எப்படி ஸ்டார்ட் அப் டிசைன்லாம் போடலாம் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக நெறைய ஸ்டார்ட் அப் டிசைன் இத மாரி தான் வந்து கிரியேட் பண்றாங்க. ஸோ அது எப்படி கிரியேட் பண்றாங்க, எப்படி ஈஸியா போடுறாங்க அப்படின்றத ஒரு ஐடியாக்காக வந்து உங்களுக்கு நான் ஒரு 3 ஸ்டார்ட் அப் டிசைன் எலிஃபண்ட் வச்சு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் எலிஃபண்ட் இருக்குல்ல, ஒண்ணுமே இல்ல. ஸோ ஆல்ரெடி நம்ம மேல வரைஞ்சோம்ல. தும்பிக்கை வந்து கீழ இருக்க மாதிரி வரைஞ்சோம்ல. ஸோ அதுதான் வந்து வரைஞ்சிருக்கேன். அதுக்கு மேல என்ன பண்ணுங்க, கொஞ்சம் மேல ஸ்பேஸ் விட்டுட்டு, தும்பிக்கை வந்து தூக்கிட்டு இருக்க மாதிரி நம்ம வந்து ஹெட் பார்ட் வரைஞ்சோம். ஸோ அத வரைஞ்சுக்கோங்க அவ்வளோதான். பக்கத்து பக்கத்துல ஒண்ணா ஒட்டி இருக்க மாதிரி வரைய போறீங்க. ஸோ இதுதான் வந்து டிஃபரன்ஸு. இன்னொன்னு 2 எலிஃபண்ட் ஒரே சைஸ்ல இருக்க மாரி வரைஞ்சுக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. இல்ல நீங்க காமிக்கிற அந்த பிக்சர்ல ஒரு எலிஃபண்ட் சின்னதா இருக்கு, இன்னொன்னு பெருசா இருக்குன்னா, ஸோ ஓகே நீங்க அது மாரி கூட ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட்டு எப்பவுமே லைட்டா போடுங்க. ஏன்னா லைட்டா போடும்போது, ஏதாவது தப்பு இருந்தாலும் என்ன பண்ணிக்கலாம், நீங்க வந்து அத அழகா கரெக்ஷன் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து அவுட்லைனு. ஸோ கீழ இந்த மாரி லைன் ஃபர்ஸ்ட்டு லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ இதுதான் வந்து அவுட்லைனு. இப்போ இதுக்கு மேல வந்து கொடை இருக்க மாதிரி கூட போட்டுக்கலாம். ஸோ நான் திரும்ப வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஆக்சுவலா அங்க இடம் பத்தல. அதனால தான் நான் திரும்ப வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த மாரி நான் ட்ரா பண்ணி முடிச்சுட்டேன். இப்போ இதுக்கு மேல அந்த கொடை புடிச்சிட்டு வர மாதிரி இருக்கும்ல. ஸோ அது மாதிரி தான் வந்து ட்ரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இந்த மாரி கர்வ் போட்டுக்கோங்க சின்னதா. ஸோ அதுக்கு மேல நீங்க இந்த கோபுரம் ஷேப் மாரி போட்டாலும் போடலாம். இல்ல ஹாஃப் சர்க்கிள் மாரி போடலாம். ஸோ இது எல்லாமே ஒரு ஐடியாக்காக நான் சொல்றேன். ஸோ இது மாதிரி தான் போடுறாங்க. ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட்டு மேல வந்து லென்த்தா இருக்க மாதிரி பெருசா வரைஞ்சுக்கிறேன். லெஃப்ட் ஹேண்ட் சைடும், ரைட் ஹேண்ட் சைடும் சின்னதா இருக்க மாதிரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேல எப்பவும் போடுற மாரி இந்த 2 லேயர் போட்டுட்டு, அதுக்கு மேல அந்த பெட்டல்ஸ் கோபுரம் ஷேப் மாரி இருக்கும்ல. ஸோ அந்த பெட்டல்ஸ் வந்து ட்ரா பண்ணிட்டு, கரெக்ட்டா அதனோட சென்டர்ல இருந்து 2 லைன் இருக்க மாதிரி போட்டுட்டு, அந்த எலிஃபண்ட் கூட வந்து நான் கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இப்போ இதுக்குள்ள நீங்க ஆஸ் யூசுவல் எப்படி ஃபில் பண்றீங்களோ, அந்த மாரி ஃபில் பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து எப்பவும் போடுற மாதிரி போட்டுக்கிறேன். ஸோ உள்ள வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் காமிக்கணுன்றதுக்காக, ஸோ நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து நான் ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஸோ நீங்க அதான் பேசிக் ஃப்ளார வச்சு போடலாம், லோட்டஸ் வச்சு போடலாம். ஸோ உங்களுக்கு என்ன தோணுதோ அத வச்சு நீங்க நெகட்டிவ் ஃபில்ஸ் வந்து குடுக்கலாம். ஸோ இந்த ஃப்ளார், லீஃப் இருக்க மாரிலாம் நான் வரைஞ்சுக்கிறேன். ஸோ நீங்க இதுக்குள்ள என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ரொம்ப 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 ஈஸி தான். எலிஃபண்ட்டோட ஹெட் பார்ட்டு, பாடி பார்ட் வரைய தெரிஞ்சுட்டாலே போதும். ஸோ எப்படி வேணாலும், என்ன வேணாலும் ஃபில் பண்ணலாம். கொடை இருக்க மாதிரியும் வரைஞ்சிக்கலாம். இல்ல இதுக்கு மேல அந்த பில்டிங்ஸ்லாம் இருக்க மாரி பார்த்தோம்ல. ஸோ கோவில், டெம்பிள்ஸ் இருக்க மாதிரி. அந்த கோபுரம் மட்டும். ஸோ அந்த மாரி அவுட்லைன் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், வரைஞ்சிக்கலாம். ஸோ ஒன் சைடு வந்து நானு அந்த மாரி ஒரு ஃப்ளார், பேசிக் ஃப்ளார் வச்சு நெகட்டிவ் ஃபில்ஸும், இன்னொரு சைடு வந்து லோட்டஸ் வச்சு நான் நெகட்டிவ் ஃபில்ஸ் போடுறேன். ஸோ 2 எலிஃபண்ட்டுக்கும் ஒரே மாதிரி நீங்க போடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாரிலாம் போடலாம் அப்படின்றத ஒரு ஐடியாக்காக, நான் வந்து இது எல்லாமே உங்களுக்கு நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணணும், உள்ள வந்து நீங்க வேற ஏதாவது ஃபில் பண்ணிக்கோங்க. அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல. ஸோ அது மாதிரி நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். இல்ல நெகட்டிவ் ஃபில்ஸ் போட்டும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ கீழ ஆஸ் யூசுவல் தான் எப்பவும் போடுற மாரி கால் வந்து போட்டுக்கோங்க. பிக் ஹம்பை திக் பண்ணிவிட்டு 2 லைன் வந்து தின் லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. அங்கங்கே ஷேடிங்ஸ் வேணும் அப்படின்னா கொடுத்துக்கலாம். ஸோ அந்த கழுத்தில் வந்து மணி வந்து தொங்குற மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம்.
தந்தம் இருக்குல்ல, அங்கே வந்து ஷேடிங்ஸ் கொடுத்துக்கலாம். ஐஸ் பார்ட்லாம் ஒரே மாதிரி தான். ஸோ இப்போ கீழேயுமே அங்கங்கே என்ன பண்ணுங்கள், ஷேடிங்ஸ் வந்து கொடுத்துக்கோங்க. ஹம்பு போட்டிருக்குல்ல, ஸோ அங்கே வந்து டாட் வச்சுட்டு உள்ளே வந்து நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ முடிச்சுட்டேன். ஸோ இப்போ பின்னாடி வால் இருக்குல்ல, ஸோ அதை வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி பார்ட்ரு போட்டுட்டு அதுக்கப்புறம் அதாவது பார்டர் லைன் ஃபஸ்ட்டு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்றதுக்காக ஒரு லைன் வந்து ஃபஸ்ட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எலஃபண்ட் வந்து வரைய ஸ்டார்ட் பண்ணுங்கள். இதை வச்சும் நீங்கள் ஸ்டார்ட் அப் டிசைனாக யூஸ் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்து வந்து இந்த மாதிரி 2 லைன் வந்து போட்டுட்டு ஸோ அடுத்து என்ன பண்ணணும்னா ஸ்டெப் எலஃபண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எலஃபண்ட் வந்து வரிசையாக வந்துட்டு இருக்க மாதிரி இருக்கும், சரிங்களா? ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு பார்டர் லைன் 2 லைன் ட்ரா பண்ணிவிட்டு நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு சைஸ் வேணுமோ எந்த இடத்துல போட போகிறீங்களோ 1 இன்ச்சா 2 இன்ச்சா இல்லை அதுக்கும் கொஞ்சம் பெருசாக போட போகிறீங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மேலே வந்து ரொம்ப லைட்டாக வந்து ஒரு லைன் நான் போட்ட மாதிரி போட்டுட்டு ஸோ ஒன்றுமே இல்லை, எலஃபண்ட்டோட ஹெட் பார்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாடி பார்ட் வந்து ஹாஃப் தான் வரையணும், அவ்வளோதான். அதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸோ அடுத்த எலஃபண்ட்டோட ஹெட் பார்ட்டு கரெக்டாக மேலே அந்த லைன் வரைஞ்சிருக்கோம்ல, ஸோ அதுக்குள்ளே முடிகிற மாதிரி இருக்கணும், சரிங்களா? ஸோ எலஃபண்ட்டோட ஹெட் பார்ட் வரைஞ்சிட்டு அடுத்து வந்து சேம் இதே மாதிரி பாதி மட்டும் பாடி பார்ட் வந்து போட்டுக்கோங்க. அடுத்த எலஃபண்ட்டோட ஹெட் பார்ட் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ லாஸ்ட்டாக ஒரு எலஃபண்ட் முடிக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஃபுல் பாடி தான் வரையணும், சரிங்களா? ஒருவேளை ஸ்பேஸ் இல்லை பாதியோடய முடிஞ்சிடுச்சு அப்படின்னா நீங்கள் ஹாஃப் பாடியில் விட்டுடலாம். ஸோ இப்போ எனக்கு ஃபுல் பாடி வரைகிற அளவுக்கு ஏன்னா பேப்பர் ஸோ வரைகிற அளவுக்கு கண்டிப்பாக ஸ்பேஸ் இருக்குது, அதனால நான் வந்து போட்டுட்டேன். ஸ்பேஸு ஆனால் கண்டிப்பாக வந்து லாஸ்ட்டாக வரையக்கூடிய எலஃபண்ட் வந்து ஃபுல் பாடியாக தான் இருக்கணும், சரிங்களா? ஸோ அதை பார்த்துக்கோங்க எப்போவுமே. ஸோ இப்போ கீழே நான் அந்த மாதிரி பாதி மட்டும் வரைகிறேன். அதாவது இந்த மாதிரி முன்னாடி 2 கால் மட்டும் தெரிகிற மாதிரி பின்னாடி ஒரு கால் மட்டும் தெரிகிற மாதிரி நான் வந்து ட்ரா பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டெப் எலஃபண்ட் வந்து போடலாம். ஸோ இதை வந்து நீங்கள் ஃபுல்லாக ரைட் ஹேண்ட் சைடு பார்த்த மாதிரி நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதுக்கு மேலே அந்த கோபுரம் ஷேப்லாம் இருக்கும்ல, ஸோ அதையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ட்ரா பண்ணலாம். ஸோ இப்போ இதுக்குள்ளே எப்பவும் போடுற மாதிரி நான் வந்து அந்த எல் ஷேப் வந்து போட்டு கனெக்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே லைட்டாக வந்து போடுங்க. ஸோ மேலே சென்டராக இருக்குல்ல, ஸோ அந்த எலஃபண்ட்டில் இந்த மாதிரி 2 லைன் வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். அதுக்கு மேலே ஹரிசாண்டல் லைன் போட்டுக்கிறேன். ஸோ நம்ம பீகாக்குக்கு வந்து அந்த மேலே அந்த அவுட்லைன் வந்து வரைஞ்சோம்ல, ஸோ அதே மாதிரி தான் இந்த எலஃபண்ட்டுக்கு மேலேயும் அந்த கோவிலோட அவுட்லைன் இருக்க மாதிரி நம்ம ட்ரா பண்ண போகிறோம். ஸோ அவ்வளோதான், இந்த கட்டிடங்கள்லாம் இருக்கும்ல, ஸோ அது மாதிரி தான். ஸோ இது உங்களுக்கு எப்படி வரையணும்னு தெரியலனா பீகாக்கோட கிளாஸில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். ஸோ அங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பக்கத்தில் இன்னொரு இதே மாதிரி சின்னதாக வந்து வரைஞ்சிக்கோங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடும் ரைட் ஹேண்ட் சைடும். ஸோ சேம் இதே மாதிரி கொஞ்சம் சின்னதாக வரைஞ்சிக்கோங்க, அவ்வளோதான். ஸோ அதுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி வந்து 2 லைன் வந்து அதை விட சின்னதாக இருக்க மாதிரி வரைஞ்சிக்கோங்க. பட் அங்கே வந்து நம்ம கோபுரம் வந்து போட மாட்டோம் மேலே, சரிங்களா? ஸோ அதுக்குள்ளே நீங்கள் வேறு ஏதாவது நெகட்டிவ் ஃபில்ஸோ இல்லை கிரிட்ஸோ இல்லை வெறும் பார்டர்ஸ் மட்டுமே கூட நீங்கள் போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். எப்போவுமே இந்த மாதிரிலாம் வந்து வரையும் போது சின்னதாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா கையில் வந்து நம்ம வந்து சின்னதாக தான் வரைய முடியும். ஸோ பேப்பர்ன்றதால ஸ்பேஸ் நிறையா இருக்கும், பெருசாக வரைஞ்சிடலாம். சின்னதாக வரைகிறதுக்கு கையில் வரையும் போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு சின்னதாக வரைஞ்சி ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க.
ஸோ இப்போ 2 சைடும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, அந்த மேல் அந்த ஹாஃப் சர்க்கிள் போட்டு அந்த கோபுரம் இருக்க மாரி நான் ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ அவ்வளோதான். இதுதான் வந்து அவுட்லைனு. ஸோ அவுட்லைன் நான் போட்டுட்டேன். இதுக்கு முன்னாடி நம்ம மேலலாம் எப்படி ஃபில் பண்ணணுமோ, ஸோ அதே மாதிரி நான் ஃபில் பண்ணிட்டு வந்துடுறேன். ஸோ ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன். ஸோ இப்போ இதுக்குள்ள இருக்குல்ல, சென்டர்ல கேப் இருக்குல்ல, ஸோ அங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம பார்டர்ஸ்ல படிச்சிருக்கோம்ல, கோபுரம் ஷேப் வச்சுலாம். ஸோ அத வந்து நீங்க போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஸோ வேற என்ன வேணாலும் நீங்க ஃபில் பண்ணிக்கலாம். லோட்டஸ் கூட போட்டுக்கலாம் சென்டர்ல. இதுக்குள்ள நீங்க லோட்டஸ் ட்ரா பண்ணிக்கலாம். இல்ல சும்மா கிரிட்ஸ் மாரி போட்டுக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டார்ட் அப் டிசைன்ல நெறைய எக்ஸாம்பிள்ஸ் வந்து போட்டு காமிச்சேன்ல. ஸோ அதுல எது வேணாலும் நீங்க ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் போட்டிருக்கிறது எல்லாமே பார்டர்ஸ்ல உங்களுக்கு வந்து இத நான் போட்டிருக்கேன். ஸோ அங்க போயிட்டு பாருங்க. உங்களுக்கு நான் டீட்டெயிலா எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இதுக்குள்ள இது எல்லாமே நான் வரைஞ்சுட்டேன். ஸோ இப்போ அவுட்டர்ல இருக்க ஸ்பேஸ்ல வந்து நான் திக் பண்ணிக்கிறேன். ஸோ திக் பண்ணி முடிச்சுட்டேன். இதுக்குள்ள வேணும் அப்படின்னா நீங்க லைட்டா ஷேடிங்ஸ் வந்து குடுத்துக்கலாம். ஸோ இப்போ பக்கத்துல 2 சைடும் கேப் இருக்குல்ல, அங்க வந்து நான் என்ன பண்றேன்னா, கிரிட்ஸ் வந்து போட்டுக்கிறேன். ஸோ நான் வந்து கொஞ்சம் பெருசா ரொம்ப கொஞ்சம் பெருசா கேப் விட்டு விட்டு ஸ்லாண்டிங் லைன் போட்டிருக்கேன். ஸோ நீங்க இந்த மாரியும் போடலாம். பட் இத விட எது நல்லாயிருக்கும் அப்படின்னா, ரொம்ப பக்கத்துல வந்து கேப் விட்டு நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, அந்த ஸ்லாண்டிங் லைன் நல்லா நெருக்கமா போட்டுக்கோங்க. சரிங்களா? ஸோ நெருக்கமா போடும்போது இன்னும் அழகா இருக்கும். பார்க்க ரொம்ப லுக்கா சூப்பரா இருக்கும். ஸோ இப்போ இந்த எலஃபண்ட்டுக்குள்ளலாம் ஆஸ் யூசுவல் நாம எப்பவும் ஃபில் பண்ற மாதிரி தான். ஸோ நான் ஃபில் பண்ணி முடிச்சுட்டேன் அவ்வளோதான். ஸோ அவுட்டர் லைன் வந்து கட்டாயம் நீங்க குடுக்கணும். ஸோ இப்போ இந்த மாரி முடிஞ்சுச்சா? ஸோ இப்போ அடுத்து வந்து நம்ம பேசிக்கா ஒரு எலிஃபண்ட் படிச்சோம்ல, பேசிக் கிளாஸ்ல. ஸோ அந்த எலிஃபண்ட்ட வச்சு எப்படி ஸ்டார்ட் அப் டிசைன் வரையுறதுன்னு பார்த்துரலாமா? ஸோ நான் அந்த 2 எலிஃபண்ட்டையும் இந்த மாரி வரைஞ்சுக்கிறேன். ஆப்போசிட் சைட் பார்த்துருக்க மாதிரி. வரைஞ்சுட்டு அந்த 2 எலிஃபண்ட்டுக்கும் சென்டர்ல இந்த மாரி ஸ்ட்ரெயிட்டா லைன் போட்டுட்டு, கொடை இருக்க மாதிரி நான் வரைஞ்சுக்கிறேன். சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு வந்து பெருசா இருக்க மாதிரி, அந்த எலிஃபண்ட்டுக்கு மேல 2 லைன் போட்டு சின்னதா இருக்க மாதிரி, அண்ட் எலிஃபண்ட்டுக்கு சைடுல லெஃப்ட் ஹேண்ட் சைடு, ரைட் ஹேண்ட் சைடு அத விட கொஞ்சம் சின்னதா இருக்க மாரி நான் வந்து ட்ரா பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சேம் இதுக்குள்ள நீங்க எப்படி வேணாலும், என்ன வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது. அவுட்லைன நீங்க அழகா எடுக்கணும் அவ்வளோதான். அவுட்லைன்ஸ் வந்து நீங்க அழகா எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். உள்ள வந்து நீங்க எப்படி வேணாலும் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நான் அவுட்லைன் வந்து எடுத்து முடிச்சுட்டேன். ஸோ இந்த மாரி நான் 1 மட்டும் நான் உங்களுக்கு ஃபில் பண்ணி காமிக்கிறேன். ஏன்னா நான் ஃபுல்லா போடுறத வீடியோ எடுத்துட்டு ரொம்ப பெருசா போகும். அவ்வளோ நேரம் கண்டிப்பா உட்காந்து பார்த்தா உங்களுக்கு போர் அடிச்சிரும். ஸோ இப்போ வந்து இந்த உள்ள இருக்கிறதுக்கு வந்து நான் இந்த மாரி கொஞ்சம் டிஃபரெண்ட்டா நான் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். ஒண்ணும் இல்ல. அதே மாதிரி வளைச்ச மாதிரி தான் லைன் போடுறேன். ஸோ உள்ள ஃபில் பண்ணாம இந்த மாரி திக்கா வந்து போட்டுக்கிறேன் அவ்வளோதான். ஸோ அதுக்குள்ள வேணும் அப்படின்னா நீங்க ஷேடிங்ஸ் கூட குடுத்துக்கலாம். ஸோ இப்ப கீழ வந்து இந்த மாரி மணி வந்து தொங்குற மாதிரி. ஸோ இந்த மாரி நீங்க குடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாரி எலிஃபண்ட் வச்சு எப்படி வந்து போடணும் அப்படின்ற ஐடியா வந்திருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ அவ்வளோதான் நான் போட்டு முடிச்சுட்டேன். ஸோ பேபி எலிஃபண்ட் வந்து நம்ம எப்படி போடுவோமோ, அதே மாதிரி நான் வந்து போட்டுக்கிட்டேன். ஸோ கண்டிப்பா உங்களுக்கு இதுக்கப்புறம் எந்த ஒரு டவுட் இருக்காது அப்படின்னு நான் நெனைக்கிறேன். ஸோ இப்படி தான் வந்து இந்த எலிஃபண்ட் வச்சு, பீகாக் வச்சுலாம் ஸ்டார்ட் அப் டிசைன் வந்து போட்டுட்ருக்காங்க. ஸோ இந்த கிளாஸ்ல உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கீழ வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களோட கமெண்ட்ஸ்க்கு நான் ரிப்ளை பண்றேன். ஸோ அடுத்தடுத்து வரக்கூடிய கிளாஸஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நல்லா வந்து போட்டுக்கோங்க அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு நல்லாவே ஐடியா வந்திருக்கும். இது இப்படி தான் போடுறாங்களா? இதெல்லாம் போடுறது இவ்வளோ ஈஸியா? அப்படின்னு. ஸோ ரொம்ப 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 ஈஸி. அவுட்லைன்ஸ் தான். அவுட்லைன் எடுத்துட்டிங்கனாலே ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ என்னோட கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, ப்ளீஸ் என்னோட வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. லைக் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி மெஹந்தி ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ கூடிய சீக்கிரமே நான் வந்து டேட் வந்து அனௌன்ஸ் பண்றேன்.
தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.